வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம் நண்பா. நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும். நாள் முழுக்க வேலை செஞ்சு டயர்டா வந்து படுத்தா தூக்கம் மட்டும் வரவே வராது. மண்டைக்குள்ள 1000 யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப கடுப்பா இருக்கும்ல. அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது பிரசாத்ங்கிற ஒரு ஃபுல் டைம் ட்ரேடரோட கதை. ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டை பார்த்து பார்த்து பெரிய முடிவுகள் எடுக்கிற அவருக்கு ராத்திரில இந்த மாதிரி கவலைங்க தான் தூக்கத்தையே கெடுக்குது. ஆனா இது ட்ரேடர்ஸ்க்கு மட்டும் வர்ற பிரச்சனை இல்ல. நாளைக்கு ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறவங்க, பிசினஸ் டென்ஷன்ல இருக்கிறவங்க, ஏன் நம்ம எல்லாருக்குமே இந்த ஓவர் திங்கிங் பிரச்சனை இருக்கு. சரி வாங்க, இதை சரி பண்றதுக்கு ஒரு சிம்பிளான 5 நிமிஷம் டெக்னிக் இருக்கு. அதை இன்னைக்கு ராத்திரியே நீங்க ட்ரை பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? சரி, முதல்ல இது ஏன் நடக்குது? இதுக்கு என்ன காரணம்? நம்ம தூங்க முயற்சி பண்ணும்போது நம்ம மூளைக்குள்ள உண்மையில என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். கரெக்டா ராத்திரி நேரத்துல மட்டும் ஏன் நம்ம மூளை ஒரு லூப்ல மாட்டிக்கிட்டு ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கு? இதுக்கான பதில தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இந்த ராத்திரி நேரத்துல வர்ற கவலை இருக்கே, அதுதான் தூக்கத்தோட நம்பர் 1 எதிரி. பகல்ல பாத்தீங்கன்னா நம்ம மூளை அங்க எங்கன்னு பல வேலைகள்ல ஒரே பிஸியா இருக்கும். ஆனா ராத்திரி ஆகி சுத்தி எல்லாம் அமைதியான உடனே அன்னைக்கு நடந்த கஷ்டமான விஷயங்களையும் நாளைக்கு வரப்போற சவால்களையும் போட்டு அசை போட ஆரம்பிச்சிடும். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது நம்ம மூளையோட டிசைன்லயே இருக்கு. ஆமா, நம்ம மூளைக்கு ஒரு வேலைய பாதியில முடிக்கிறது சுத்தமா பிடிக்காது. ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அது ஒரு ரீப்ளே பட்டனை பிரஸ் பண்ண மாதிரி அதையே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கும். அதனால தான் நீங்க பெட்ல படுத்திருந்தாலும் உங்க மூளை மட்டும் எங்கேயோ சுத்திட்டு இருக்கு. அப்போ இந்த ரீப்ளே பட்டனை ஆஃப் பண்றதுக்கு என்னதான் வழி? ஒரு சூப்பரான உருவகத்தை வச்சு இதுக்கான தீர்வை நாம புரிஞ்சுக்கலாம். இதை ஒரு சிம்பிளான உதாரணத்தோட பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, நீங்க கார்ல வீட்டுக்கு வர்றீங்க. காரை நேரா ஹாலுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துவீங்களா? மாட்டிக்க தானே. அதுக்குன்னு இருக்கிற பார்க்கிங் இடத்துல நிறுத்திட்டு நிம்மதியா வீட்டுக்குள்ள வருவீங்க. உங்க கவலைகளும் அதே மாதிரி தான். நாளைக்கு இருக்கிற பிரச்சனைகளை உங்க பெட்ரூம்குள்ள கொண்டு வராதீங்க. அதை உங்க மூளையிலிருந்து வெளியேற்றி அதுக்குரிய இடத்துல பார்க் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கவலைகளை பார்க் பண்றதுக்கு சயின்ஸ்லயே ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்கு. அதுக்கு பேரு தான் பிரெயின் டம்ப். அதாவது மூளையில இருக்கிறத அப்படியே கொட்டுறது. ஓகே, இப்ப அந்த பிரெயின் டம்ப் டெக்னிக்கை எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது எவ்வளோ வேகமானது, எவ்வளோ ஈஸியானதுன்னு நீங்களே பாருங்க. இந்த டெக்னிக் ரொம்பவே சிம்பிள். வெறும் 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, நாளைக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதை ஒரு பேப்பர்ல லிஸ்ட் போடுங்க. ஸ்டெப் 2, உங்க மனசை போட்டு அழுத்துற எல்லா கவலையும் பயத்தையும் ஒண்ணு விடாம நேர்மையா அதுல எழுதுங்க. ஸ்டெப் 3, ஒவ்வொரு பெரிய கவலைக்கும் அதை சரி பண்றதுக்கு நீங்க எடுக்க போற முதல் சின்ன ஸ்டெப் என்னன்னு மட்டும் எழுதுங்க. இதை நீங்க செய்யும்போது உங்க மூளைக்கு ஒரு கிளியரான சிக்னல் போகுது. ஓகே, நாளைக்கு ஒரு பிளான் இருக்கு, இனி இதை பத்தி யோசிக்க தேவையில்ல. உடனே உங்க மனசுல ஓடிட்டு இருந்தா அந்த ரீப்ளே பட்டன் ஆஃப் ஆகிடும். உங்க தலையில இருந்த மொத்த பாரமும் இப்போ பேப்பருக்கு போயிடுச்சு. சரி, நாம இப்போ பார்த்த விஷயங்களை சுருக்கமா பார்த்துட்டு நல்லா தூங்குறதுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான விஷயம் இதுதான். உங்க கவலைகளை பேப்பருக்கு மாத்துங்க. உங்க பெட்ரூமுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொண்டு வாங்க. இந்த பிரெயின் டம்ப் டெக்னிக்ங்கிறது ஒரு பெரிய விஷயத்தோட ஒரு பகுதி தான். நல்ல தூக்கத்துக்கு இந்த ஸ்லைட்ல இருக்கிற மற்ற பழக்கங்களும் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு, தினமும் ஒரே நேரத்துல தூங்கி எழுந்துக்கிறது, தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் பார்க்கறத குறைக்கிறதெல்லாம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த பிரெயின் டம்ப் கூடவே இந்த மாதிரி நல்ல பழக்கங்களையும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எந்த தூக்க மாத்திரையும் இல்லாம காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கலாங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்போ சொல்லுங்க, நம்ம பார்த்த இந்த நல்ல பழக்கங்கள்ல எதை நீங்க இன்னிக்கே முதல்ல ட்ரை பண்ண போறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த முறை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.